All right. Once again, I would like to welcome you for this masterclass. So, in the second half of this session, we'll be covering on the communication skill part, how one can develop. And also, I'll be sharing how I was able to develop my communication irrespective of studying from a government school and what are the challenges I faced and how I was able to develop my communication, which helped me to work at CEO and CXO level, at directors and vice president level in the corporate, and also which helped me to travel different country. Okay, so I will be sharing a quick presentation as part of this session. Without much delay, we can quickly get into our presentation, friends. All right. Hope you can see my screen. Guggen, if you can just confirm if you can see my screen. Yeah, it's visible, sir. Okay, good. Thank you so much. With that note, we'll get into the context. One thing I can promise by end of this session, you will learn at least 1% way to improve your communication. I'm telling you, that is one of a very, very, very important aspect when it comes to your career growth. If you can master your communication, nothing like that. If you can take control of your language, your career growth is directly proportional. தமிழ்ல சொல்லணும்னா உங்களுடைய பேச்சாற்றல் திறமையை நீங்க வளர்த்து கொண்டீங்கன்னா உங்களுடைய கரியர் growth வளர்ச்சியை வந்து யாருமே தடுக்க முடியாது. உங்களுடைய கரியர் growthக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு அங்கமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, யூ நீட் டு டூ சம்திங் டு டெவலப் யோர் கம்யூனிகேஷன். நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள், என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நான் அண்டர்கோ பண்ணேன், எப்படி என்னால ஒரு வார்த்தை ஒரு 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 சின்ன வாக்கியம் கூட என்னால உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை நான் தள்ளப்பட்டேன், எப்படி நான் எப்படி ஒரு அவமானப்பட்டேன், அப்புறம் அதுல இருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன், என்னென்னலாம் நான் பண்ணேன் என்னோட கம்யூனிகேஷன் டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு ஐம் கோயிங் டு கவர் இட். பிகாஸ் உங்களோட நிறைய பேருக்கு வந்து you want to expectation நீங்க சொன்னீங்க that you wanted to learn about the communication. Okay, with that note, we'll quickly get into the session. Okay, so this is the agenda. Two forms of communication we'll see, and thoughts and words. I will cover slightly about the thoughts and then the words. Okay, அடுத்து வந்து communication barrier, and அடுத்து வந்து how one can build the self confidence. Okay, and what I did. அப்புறம் I will be sharing my real life example and also will do the closing thought. Okay, with that, and before I start, I wanted to just throw a simple quick statistic. இந்த 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 உலகத்துல வச்சுக்கலாம், இல்லாட்டி ஜென்ரலி எத்தனை பேருக்கு வந்து கம்யூனிகேஷனாலே ஒரு ஒரு ப்ராப்ளமா இருக்கு, எத்தனை பேர் அதை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ட்டுன்னு இங்க ஒரு ஒன் ஆஃப் அ டாப் யூனிவர்சிட்டி ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, வாட்ஸ் த பர்சன்ட் ஆஃப் பீப்புள் சஃபர் ஃப்ரம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா 74% மக்கள் வந்து தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இந்த 74ல நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. எப்படி நீங்க இந்த 74ல இருந்து வெளில வர்றீங்கன்றதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஓகே, நீங்க உங்களுக்கு ஈவன் இஃப் யூ ஆல்சோ ஹேவ் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா, நத்திங் டு வரி, இட் இஸ் அ காமன் ப்ராப்ளம். ஓகே, and I would like to give two additional info as well. நீங்க சாட் ஜிபிடில கூட நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த உலகத்திலேயே இது ஒரு பயங்கரமான பயப்படுற ஒரு 10 விஷயங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் இதை குறித்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நத்திங் பட் த டெத். கரெக்டுங்களா? எவ்ரிஒன் ஹேஸ் அ ஃபியர் அபவுட் தட் டெத். கரெக்ட். செகண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, fear to talk in a group, பப்ளிக் ஸ்பீக்கிங், பேசுறது, கம்யூனிகேஷன் வந்து செகண்ட் ரொம்ப ஒரு பயப்படுற ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் சொல்லல, இது ஆராய்ச்சி சொல்லுது. அப்படின்னா நீங்க இத
ஓவர் கம் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம். நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் பி அவுட் ஆஃப் தட். கரெக்ட். எனக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்தது. பட் நோ மோர். நான் இதெல்லாம் டெவலப் பண்ண பிறகு நான் வந்து ஐ யூஸ் டு கண்டக்ட் ஒர்க் ஷாப். நான் ஆஃபீஸ்ல இருக்கிறப்ப வந்து ஆன் த ஃப்ளோர் ஒர்க் ஷாப்ல ஐ யூஸ் டு டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஒரு 100-200 கணக்கான பேர் முன்னாடி நான் பேசியிருக்கேன். அப்புறம் நான் காலேஜ் டைம்ல படிக்கிறப்ப வந்து 2000 பேருக்கு முன்னாடி எனக்கு நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போல்லாம் நான் ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்தது. இருந்தாலும் நான் என்னால பேச முடிஞ்சது. which means I overcame my communication barrier. Okay. ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். கம்யூனிகேஷனாலே வந்து என்ன சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில். எங்க எப்ப கேட்டாலும் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க், இஸ் இட் a ஸ்கில் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா the answer வந்து no and also yes. What do I mean by that? நீங்க உங்களுடைய அம்மாவோட வயிற்றுல இருக்கிறப்பயே வந்து யூ ஆல்ரெடி ஸ்டார்டட் டு கம்யூனிகேட். நீங்க உங்க அம்மாட்ட போய் நீங்க நீங்க கேட்டீங்கன்னா பேசி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னுடைய டாட்டர், நான் ஆபீஸ்ல இருந்து நான் வர்றப்ப நான் காரோட ஹார்ன் நான் அடிப்பேன். அடிக்கிறப்ப வந்து என்னுடைய மகள் வந்து when my wife was carrying my daughter, அவ வந்து மூமெண்ட் பண்ண ஆரம்பிப்பா. நான் வந்த உடனே வந்துட்டு ஓ யா அப்பா வந்துட்டாங்க and then there'll be some movement, which mean you're already started to communicate. கரெக்ட்டுங்களா? அது நமக்கு நமக்கு இருக்கு. ஆனா இடைப்பட்ட காலத்துல அது என்ன ஆயிடுது, அந்த கம்யூனிகேஷன் வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அதனால அது புஷ்ன்னு போயிடுது. ஓகே. அதனாலதான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நோ அண்ட் ஆல்சோ எஸ் அப்படின்ட்டு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், ரைட்? பூயிங் இது 2-3 மாசம் இருக்கிறப்ப வந்து அது சத்தம்லாம் வந்து நம்ம பேசுறதெல்லாம் அது கேட்கும்னு சொல்றாங்க. அப்புறம் பேப்லிங் 6 மாசம் இருக்கிறப்பலாம் அதுவே வந்து அந்த குழந்தை வந்து தாய் கூட பேசும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 6 to 9 மாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் குழந்தை பண்ணும். யாராவது வந்தாங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ் பண்ணும். ஏதாவது சத்தம் கேட்டோம்னா பயப்படும். ஸோ விச் மீன்ஸ் ஆல்ரெடி அதை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. இந்த குழந்தை வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. பட் எங்க அங்க பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் எப்படி நம்ம அதை டெவலப் பண்ணுன்றத பார்ப்போம். ஓகே. போறதுக்கு முன்னாடி there are 2 types of communication you need to understand. எத்தனை டைப்? 2 டைப். ஒன்னு வந்து வெர்பல் கம்யூனிகேஷன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது த்ரூ வார்த்தைகள் மூலியமா பேசிட்டு இருக்கிறேன். இன்னொரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா த்ரூ நான் வெர்பல். நான் உங்ககிட்ட பேசுறப்ப வந்துட்டு கையை கட்டிக்கிட்டு 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. ஒன்னு வெர்பலு, இன்னொன்னு நான் வெர்பலு அப்படின்னு நான் சொல்லல. நான் உங்ககிட்ட பேசுறப்ப என்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலியமா நான் ஒரு சில விஷயங்கள் நான் எப்படி சொல்றேன், என்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலியமாவும் நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இது உங்களுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க உங்களோட ஜாப் இன்டர்வியூக்கு போறப்ப இந்த 2 கம்யூனிகேஷனும் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நீங்க வெர்பலா ஒரு கொஸ்டின் கேட்டு சொல்றது 45% இருக்கும். உங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இப்ப நான் பேசுறப்ப வந்து நான் வந்துட்டு அப்படியே சோனி சோப்லாங்கி மாதிரி ரொம்ப கான்பிடென்ட் இல்லாம பேசுறேன்னா, இல்லாட்டி என்னோட ஷோல்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, நான் உங்களை பார்த்து பேசுறேன், என்னுடைய பாடி லாங்குவேஜ் கையசிச்சு நான் பேசுறேன். ஸோ விச் மீன்ஸ் ஐ எம் ஸ்பீக்கிங் கான்ஃபிடென்ட்லி. இதோட கான்செப்ட் பண்ண 55%. நீங்க உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்றப்ப இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேலன்ஸ் அவுட் பண்ணுங்க. நான் இங்க என்னுடைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்றப்ப வந்து ஐ ஹேவ் டு கோ அண்ட் மேக் அ பிரசன்டேஷன்னா அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 40-50 கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்காரங்க இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து இருப்பாங்க. இவங்க மெஜாரிட்டி அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஏஷியன்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நான் when I go and conduct workshop or நான் ப்ரெசென்ட் பண்றப்ப வந்து ஐ ஹாவ் டு ஸ்பீக் இன் போத். என்னுடைய வேர்பல் மூலியமாவும் என்னுடைய நான் வேர்பல் மூலியமாவும். அப்போ என்ன ஆகும், நம்ம சொல்ற விஷயங்கள் அவங்களுக்கு சரியாக போய் சேரும். ஸோ உங்களுடைய இன்டர்வியூஸ்ல இருக்கிறப்ப வந்து மேக் ஷூர் யூ மிக்ஸ் போத். ஓகே. another question. குகன், are you there? நீங்க எனக்கு இந்த கொஸ்டின் படிக்க முடியுமா? Yes, sir. Why someone need to develop their communication skill? ஓகே குகன், அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் இருக்கா? நீங்க உங்களால சொல்ல முடியுமா? ஏன் ஒருத்தங்க டெவலப் பண்ணணும்? கேள்வி கேட்கலாமே. Yeah, so
By developing communication skill, they could interact with other people and exchange reports, information like that. ஓகே, நீங்க சொன்ன ஆன்சர் வந்து மோர் ஓவர் த சேம். எதுக்காக எதுக்காக ஒருத்தங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். ஓகே, இந்த எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு அருமையான ஒரு தகவல் பரிமாற்ற கொள்ற விஷயம் பார்த்தேங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில வந்து அவங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்றது விச் இஸ் எக்ஸ்பிரஸ். ஒரு பாய் அண்ட் கேர்ள் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லெவல்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய எண்ணங்களை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இயற்கை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் கம்யூனிகேட், இட் இஸ் எக்ஸ்பிரஸிங், ரைட்? ஸோ கம்யூனிகேஷனோட சாரஹம்சம் பார்த்தீங்கன்னா it is nothing but to express. If you can express yourself properly to others, then you can become a good communicator. எங்க ப்ராப்ளம் வருது? நம்மளை மற்றவர்களுக்கு சரியான முறையில நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. எக்ஸ்பிரஸ்க்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? I'm trying to get the word what to say, but express is nothing but you express. Oh, I couldn't recollect what it is, but when you can express, then people like you, people get to know what is the message you're trying to tell them, and you become a winner when it comes to communication. So it's a must. Okay, and I want to share these two aspects when it comes for expressing. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சரி, நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ஏன் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் டு எக்ஸ்பிரஸ். சரி, அப்போ என்ன வேணும்? நான் என்னுடைய கருத்தை நான் பரிமாறிக்கொள்றதுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து இந்த ரெண்டு விஷயம் வேணும். ஒண்ணு வந்து என்னுடைய எண்ணங்கள், நான் அதை குறித்ததான ஒரு எண்ணங்கள். நீங்க ஒரு இன்டர்வியூல அட்டென்ட் பண்ண போறீங்க. the interviewer is going to ask you a question. நீங்க மெடிக்கல் கோடிங்ல இந்த சர்டன் கோட்ஸை கொடுத்துட்டு வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் இட், இந்த சிச்சுவேஷன்ல எந்த கோட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிற பட்சத்துல உங்களுக்கு அதை குறித்ததான எண்ணங்கள் உருவாகணும். கரெக்டுங்களா? ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது என்ன? வார்த்தைகள். ஸோ யூ நீட் டு அந்த எண்ணத்தை குறித்ததான வார்த்தைகள் யூ நீட் டு கெட் இன் யுவர் மைண்ட். கரெக்ட்? ஃபார் இப்போ வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வச்சுங்க, உங்களால சொல்ல முடியுமா? குகன், உங்களால சொல்ல முடியுமா? No, sir. ஏன்? Because I don't know the language. Don't know the language வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். பட் உங்களுக்கு ஜாப்பனீஸ்ல குறித்து எண்ணம் வருமா? ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆகுமா? உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜை குறித்து எண்ணம் வருமா? வராது. உங்களுக்கு எண்ணம் அது குறித்து உங்களுக்கு எண்ணம் வராதப்ப வார்த்தையும் வராது. இந்த விஷயம் உங்களுக்கு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. எங்க கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நம்ம ஆங்கிலத்துல ஒரு சில விஷயத்த வெளிப்படுத்துறதுக்கு அதை குறித்ததான எண்ணங்கள் வரணும். I'm trying to mix both English and Tamil so that உங்களோட புரிந்து கொள்ளுதல் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் கண்டினியூஸ்லி டாக்கிங் இன் இங்கிலீஷ். ஸோ அதை குறித்து இங்கிலீஷ் லாங்குவேஜை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் வரணும். அது ஒண்ணு. செகண்ட் வந்து உங்களுடைய அதை குறித்தான வார்த்தைகளும் வரணும். இப்போ ஆங்கிலத்துல நான் ஒரு கருத்து சொல்றதுக்கு அதை குறித்துதான எண்ணங்கள் எனக்கு என்னுடைய மைண்ட்ல உதயம் ஆகல, எனக்கு ஆரிஜினேட் ஆகல, எனக்கு வந்து ஜெனரேட் ஆகலைன்னா எனக்கு அந்த வார்த்தையும் வராது. கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் பார்த்த வரைக்கும் they are struggling. I'm going to share how you can change all this. There are 3 முக்கியமான கம்யூனிகேஷன் பேரியருக்கு ஒரு 3 முக்கியமான காரணம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் along with how you can overcome that. Okay, இது I hope you understood this. You need thoughts and you need words. அது எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி உங்களால ஹிந்தி பாஷையில வந்து ஒரு கருத்தை சொல்ல முடியும்னா முடியாது. பிகாஸ் அது குறித்ததான எண்ணங்கள் உங்களுக்கு உதிக்கிறது இல்லையா? இட்ஸ் நாட் ஆரிஜினேட்டிங். இப்போ நான் வந்து எனக்கு பழைய பாஷைகள், எனக்கு நிறைய பாஷைகள் கத்துக்கொள்றது எனக்கு ஒரு ஆர்வம். ஸோ நானே அது I've learned Hindi by myself and I speak Telugu and I speak Malayalam and of course English I learned in a hard way which I will share it, and Tamil is my mother tongue.
அப்புறம் ஐ கிவ் இட் அ ஷார்ட் ஆஃப் ஜெர்மனி கொஞ்ச நாள் கத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்பானிஷ் இப்போ ஐம் ட்ரைங் டு லேர்ன் ஃப்ரம் மை டாட்டர் பிகாஸ் மை டாட்டர் ஷீ கோஸ் டு ஐ மீன் இங்க இந்த யூஎஸ்ல வந்து ஷீ ஹேஸ் ஸ்பானிஷ் இஸ் ஒன் ஆஃப் அ லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு ஸோ ஐ ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன். எதுக்குன்னா அதை குறித்ததான எண்ணங்கள் என்னால உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. I hope you're clear with thoughts and words. We'll get into the next context. Okay. Till now I said உங்களுக்கு thoughts and words is important சொல்லிட்டு இந்த உங்களுடைய ரீப்ரோக்ராமிங் உங்களுடைய மைண்ட்ல வந்து அதை குறித்ததான தாட்ஸ் அதை குறித்ததான வேர்ட்ஸ் வரணும்னா இந்த 5 சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த பேசிக் திங் ஐம் ட்ரைங் டு கவர் when it comes to communication. இந்த 5ல வந்து கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, விஷுவல் அண்ட் ஹியரிங். இந்த ரெண்டுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சென்ஸ் யூ கேன் டேப் டு டெவலப் யுவர் கம்யூனிகேஷன். நான் இருந்த காலங்கள் வந்து நான் சொல்றதெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடியோ 25 வருஷம் முன்னாடியோ வந்து ஹியரிங் வச்சு நிறைய வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இப்போ வந்து யூ ஹேவ் யூடியூப், யூ ஹேவ் லாட் ஆஃப் பாட்காஸ்ட், யூ கேன் கோ அண்ட் லிசன் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். நான் அப்போ இருந்த காலங்கள் வந்து விஷுவல்னா வந்து எனக்கு இருந்த நியூஸ் பேப்பர் இட் வாஸ் அ சோர்ஸ், டிக்ஷனரி வாஸ் அ சோர்ஸ். ஸோ ஐ கோ அண்ட் ரீட் தட். நான் விஷுவலி அந்த விஷயத்தை குறித்து நான் படிப்பேன். ஸோ ஐ ரீட் தட் அண்ட் ஐ தென் அது மூலியமா என்னுடைய சென்ஸ்ல ரீப்ரோக்ராமிங் பண்ணேன். And now I started with a different thing. I hear, I listen to podcast. Even now I'm continuing. Please remember, உங்களுடைய ப்ரோக்ராமிங் மாற்றணும், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும்னா உங்களுடைய விஷுவல் அண்ட் ஹியரிங்கை நீங்க யூ நீட் டு ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். This is another reason why many students are suffering to develop their communication. You need to tap your listening skill, you need to tap your visual to develop it. Okay. Now, 3 language barrier. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 3 தான் வந்து I did a lot of studies and a lot of research. When you see my presentation, now I did not put anything. I did a lot of studies and research. எதுல வந்து டாப் 3 கம்யூனிகேஷன் பேரியரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 தான் வந்து ஒரு பெரிய பேரியர். இஸ் நத்திங் பட் முற்றுக்கல்னு சொல்லுவாங்க தமிழ்ல இல்லையா. ஸோ தோஸ் ஆர் த 3 பேரியர்ஸ் ஃபார் லாங்குவேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ். நம்மளுடைய தாய்மொழியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா எனக்கு வந்து நான் ரெண்டுத்துலயும் நான் ஃபிளிப் பண்ணி என்னுடைய யோசிக்கிறேன். என்னுடைய மதர் டங் தமிழ்லும் நான் யோசிக்கிறேன், ஆங்கிலத்திலயும் நான் யோசிக்கிறேன். நிறைய பேருக்கு என்ன ஆகும், அவங்களோட மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் டாமினண்டா இருக்கும். அப்போ அவங்களால ஆங்கிலத்துல ஒரு இன்டர்வியூல இருக்கிறீங்க, ஒரு ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிறீங்க, அப்போ வந்து யூ நாட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் யோர் கம்யூனிகேஷன் பிகாஸ் யுவர் மதர் டங் ஓட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் டோன்ட் வரி, ஐ வில் ஷேர் அ டிப் ஹவு யூ கேன் ஓவர் கம் தட் பிகாஸ் எக்ஸாக்ட்லி ஐ ஹவ் டன் தட். ஓகே. நெக்ஸ்ட், இது வந்து ஒன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான். தெர் இஸ் சோ மச் இன்டர்னல் மோனோலாக்னு சொல்றாங்க. தெர் இஸ் சோ மச் கீப் கோயிங். ஐயோ, நான் இந்த வார்த்தை சொல்லணுமா, இந்த ஸ்டார்ட்க்கு இது சொல்லணுமா, அது சொல்லணுமா, இது சொல்லணுமா. நிறைய பேருக்கு ஐ ஹோப் மெனி ஆஃப் யூ would have undergone that situation, right? ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, இது சொல்றதா அது சொல்றதா ஐயோ சொல்றதா அப்படின்னு மொத்தமா பிளாங்க் ஆயிடும். Okay, so there is so much internal monologue happens. There are ways where you can overcome that, but you need to put your real hard work to overcome all this, because that's what exactly I've done many years ago. My journey started in 1998 from my first year college, and even now I'm doing it. Okay, so the third barrier is also very important, which is called low self-confidence. என்னதான் எனக்கு மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனாலும், என்னதான் இன்டர்னல் மோனோலாக் இல்லைனாலும், பட் ஒரு லோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கிறப்ப ஐயோ ஏதாவது சொன்னா தப்பாயிடுமோ, ஏதாவது சொன்னா பிசிறு அடிச்சிருமோ அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம். கரெக்டா? ஸோ யூ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் லோ செல்ஃப் கான்ஃபிடென்ட், ரைட்? லோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறப்ப உங்களால கான்ஃபிடென்ட்டா பேச முடியாது, உங்களால முன்னாடி வந்து பேச முடியாது. ஐ சஃபர்ட் அ லாட் இன் திஸ். மற்ற இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை விட நான் இந்த மூணாவதுல ரொம்ப நான் சஃபர் பண்ணேன். ஐ ஹேட் வெரி 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 புவர்
very low self confident. அதை நான் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு எனக்கு தெரியாம இருந்தது. But I found a way, and the good news is that I'm going to share that with you. If you start practicing it, I can tell you, you'll be able to overcome your low self confidence and you become very confident. And அந்த மாதிரி நான் கான்ஃபிடென்ட் பில்ட் பண்றதுனால கம்பெனியோட சிஇஓக்கெல்லாம் வந்து, பிகாஸ் நான் அங்கே ஊர்ல இருக்கிறப்ப வந்து ஐ வாஸ் ஹெட்டிங் அ வெர்டிக்கல். ஒரு கம்பெனில, ஒரு கார்பரேட்ல, ஒரு எம்என்சில வந்து ஐ வாஸ் ஹெட்டிங் அ வெர்டிக்கல் வேர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ரிப்போர்ட் டு மீ. அப்படி இருக்கிறப்ப சிஇஓ வருவாங்க. இட் இஸ் அ ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி, ஸ்வீடன்ல ஹெட் குவார்டர். ஸோ ஸ்வீடன்லேருந்து சிஇஓ அவங்கெல்லாம் வர்றப்ப வந்து நான் என்னுடைய வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய டீமுக்கு போயிட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு ஐ ஹவ் பில்ட் மை கான்ஃபிடென்ஸ். So I'm going to share. So I hope you guys are making some notes. Please do. It's not நான் சும்மா உங்களுக்கு சொல்றதோட நீங்க வந்து அட கேட்டுட்டு இருக்கிறதுன்னு இருக்காதீங்க. Just make some notes. Okay? As I told you, anything you feel like, just make some notes. This is what I said. Ways to overcome mother tongue influence. இது ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். என்னோட ஒன் ஆஃப் த ஸ்லைட்ஸ்ல வந்து I've shared about உங்களுடைய சென்சஸ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு how you can reprogram, right? All you need to do is that this is called RWS concept. Read, write, speak. இங்க 10 minutes போட்டிருக்கேன். So you need to definitely allocate some 30 minutes. If you say, you know what, Arun, I'm super busy. I'm a busiest person in the world. It's okay. Another 5 minutes, it's okay, fine. You can still allocate that 5 minutes. 5 minutes, 5 minutes, 5 minutes. Do some reading. Take a book, read for 5 minutes, and sit and write for 5 minutes. And then try to speak to yourself. நான் என்னென்னலாம் பண்ணேன்னு லாஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு. I will show you that. Speak. இந்த மூணு பண்றப்ப என்ன ஆகுது? When you're reading, you're activating your visual. Correcta? When you're writing, the writing, it's connected to your brain and it helps you to think. And when you speak, again, it helps to reprogram your thoughts to originate in English. Okay? So this is this concept called RWS. Guys, you can tell me, Arun, நீங்க சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப டஃபா சொல்றீங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் நான் எல்லாம் செய்யற மாதிரி ஐடியா இல்லை. சந்தோஷம் சாமி, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா என்ன பிரச்சனைனா, I want you to be a winner, guys. I want you to master it. I want you to be the successful person in your life. அப்படி இருக்கிறப்ப you don't have any other option, my friend. Allocate some time, dedicate உங்களுடைய ஸ்கெட்யூல்ல வந்து just allocate some 10 minutes, 15 minutes, 20 minutes, 30, whatever the time. Sit and do it every day. That's where என்னோட previous sessionல என்ன நம்ம பார்த்தோம், DC concept பார்த்தோம். Discipline and consistency. The more you start doing it, I tell you, nothing can stop you. For your very kind information, even now I am doing this reading. I told you that I am reading 2 books, not 1 book, 2 books. And I am writing, and I would like to show that I write. You see here? I write every day. And of course, speaking, that is immaterial because all my day I have to talk to various clients, various my team members. So that happens every day. RWS. இதுதான் ரொம்ப ஒரு பெரிய லைஃப்ல பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த லோ செல்ஃப் கான்ஃபிடென்ட். கரெக்டுங்களா? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் லைக் த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நம்ம காலில் வந்து மாட்டிட்டு இருக்குது. அதை விட்டு நம்ம வெளியே வர முடியாது, அது நம்மளை எங்கேயும் போக விடாது, அது பாட்டுன்னு கிடக்கும். நம்ம என்னதாவது எடுத்து பண்ணாலும் அது போகவே போகாது. But I found a way how I can cut the chain so that I will become free. What I did was I followed the simple approach of collecting vocabularies. நான் என்ன சொன்னேன், உங்களுடைய தாட், உங்களுடைய வேர்ட்ஸ்,
தாட்டுக்கு வந்து ஐ செட் RWS கான்செப்ட், கரெக்ட். வேர்ட்ஸுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் லாட் ஆஃப் vocabularies. vocabulariesன்றது ஆங்கிலத்துல வார்த்தைகள். I will show you what I've done, even what I'm doing now. So I started with this. So என்னாச்சு, நாள் பட என்னுடைய எண்ணங்களும் ஆங்கிலத்துல உருவாக ஆரம்பிச்சது. அதே மாதிரி எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரிய வந்தது. அதனால என்னால சரளமாக ஃப்ளூயண்டா எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சது. ஓகே, குட். We have another 20 more minutes. I will see to the to wrap it within that. எத்தனை பேருக்கு கதை வேணும்? It's a story time. How many of you interested for a story? Can I hear some sound? Yeah, I want a story. Can I hear some sound? Okay, good. Yeah, I love, in fact, என்னோட ரியல் நான் இன்பர்சனாக இருக்கிற டைம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி தான் நான் ஷேர் பண்ணுவேன். I would like to share an interesting story which had happened in my college first year, first day. ஃபர்ஸ்ட் டேல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் டே ஆன் யோர் இந்த காலேஜ் என்ன நடக்கும்? யூ வில் பி ஆஸ்க்ட் டு கிவ் செல்ஃப் இன்ட்ரோ, கரெக்ட்டுங்களா? ஸ்டேஜ் முன்னாடி வந்துட்டு ஓகே டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் இங்கேருந்து வந்திருக்கேன், எனக்கு இது ஊரு, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, இதெல்லாம் என்னுடைய ஹாபி, இதுதான் நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ரோல சொல்லுவோம். என்னுடைய மாஸ்டர், அவர் பேர் மதியழகன், அவர் என்ன கூப்பிட்டாரு. அருண், யூ கேன் கம் அண்ட் கிவ் செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த ஸ்டேஜ்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற போனேன். எனக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு ஆங்கில வார்த்தைகள், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் மேக் பண்ணது. பிகாஸ் நான் வந்து ஐ ஸ்டடிட் இன் அ கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படின்னா வந்து ஈவன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அதே வந்து தமிழ்ல தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு வார்த்தைகள் கூட நான் என்னுடைய இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் டே இருக்கிறப்ப என்னால ஒரு ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நான் பேசினது இல்லை. சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு நின்னோடனே எனக்கு அப்படியே வேர்த்துடுச்சு, கை கால்லாம் ஒரு மாதிரி இதாயிடுச்சு. எனக்கு ரொம்ப நான் ஒரு கூனி குறுகி போன ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ நான் சொன்னேன், எனக்கு என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாரும் சிரிச்சாங்க, அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த சிரிச்சது வந்து எனக்கு என்னால எடுத்துக்க முடியல. ஹவு கேன் தே லாஃப் அட் மீ அப்படின்னு எனக்கு எப்படி அவன் வந்து என்னை பத்தி சிரிக்கலாம். தே செட் தட் ஓ யூஆர் அ லூசர். அந்த சிரிச்சது வந்து நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணேன்னா, யூஆர் அ லூசர் அருண், யூஆர் அ லூசர், யூ ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அது எனக்கு எனக்கு ரொம்ப அது அந்த பாதிப்பாச்சு. என்னடா இது இந்த அளவுக்கு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நான் என்னுடைய ஹாஸ்டல் ரூம்ல உட்கார்ந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ஆழமா பாதிச்சுதுன்னு வச்சுங்களேன், அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம், கரெக்ட்டுங்களா? எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆழமா பாதிச்சிருச்சு. பிகாஸ் அது வந்து என்ன ஆஸ் அ பர்சனா அது வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுச்சு. நான் அன்னைக்கு அழுதேன். ஹவு கேன் திஸ் ஹேட் ஹேப்பன்? ஓ, நான் படிச்சிருந்திருக்கலாமா, இல்லாட்டி நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிருக்கலாமா? அதுக்கான எனக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட குடும்ப சூழ்நிலை அதுக்கு மாதிரியான இல்லை. நான் ஒருவேளை சாப்பாடு கூட நான் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு அப்படின்ட்டு நிறைய எண்ணங்கள் எனக்கு ஓடிட்டு இருந்தது. என்னால முடியல. தென் ஐ ஸ்டார்டட் சம்திங், கலெக்டிங் vocabulary. அப்ப என்கிட்ட டிக்ஷனரி கூட இல்லை. என்னோட ரூம்மேட், அவர் பேர் வந்து சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சேலத்துக்காரர். சேலத்துல இருந்து வந்தாரு சரவணன். அவர்கிட்ட லிஃப்கோ டிக்ஷனரி இருந்தது. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சரவணன் எனக்கு இந்த டிக்ஷனரி கிடைக்குமா, நான் இது கொஞ்சம் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரும் ஒரு தமிழ் மீடியம்ல வந்தாரு, ஸோ அதுக்காக அவர் வச்சிருந்தாரு. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் கலெக்டிங் vocabulary. இந்த vocabularyன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளுக்கு ஒரு ஒரு தமிழாக்கம் கொடுத்துருப்பான். அதை வச்சு எப்படி ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு இருக்கும். ஸோ ஐ ஸ்டார்டட் டு கலெக்ட். யூ சி திஸ், யூ சி திஸ் கிழிந்து போன பேப்பர். இது வந்து நான் அங்க உங்ககிட்ட நான் இன் பர்சனா இருந்தேன்னா இந்த பேப்பரை உங்க கையில நான் கொடுப்பேன். பிகாஸ் அது என்னுடைய வீட்டுல இருக்கு. இட்ஸ் ஆல் அப்படியே ரொம்ப மக்கி போகி 20 வருஷம் 1998 99
ரெண்டாயிரத்துல எழுதின வார்த்தைகளோட அந்த டேட் வச்சு இருக்கும். இதெல்லாம் நான் 24-25 வருடம் முன்னாடி கலெக்ட் பண்ண வார்த்தைகள். You see this, you see this, you see this, you see this. இதுல டேட் எங்கேயாவது அது மேல உங்களுக்கு 2002 உங்களுக்கு லைட்டா தெரியும்னு நினைக்கிறேன். 2002 தெரியுதா? ரைட், 2002 சம்வேர் கரெக்டா? அது என்னுடைய காலேஜ், என்னுடைய ஃபைனல் இயர்ல. அந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு வெறித்தனமா வந்து ஐ ஸ்டார்டட் பிகாஸ் somehow I wanted to kill that low confident அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் பகலுமா உட்காந்து இதுக்காக உட்காந்து அந்த வார்த்தைகளை எடுத்து 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 நான் என்னுடைய ரீப்ரோக்ராம், ஐ டோட்டலி ரீப்ரோக்ராம் மைண்ட். நான் காலேஜ் முடிக்கிறப்ப வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ் 5000 vocabularies. And இன்னும் ஒரு சில டைம் நினைக்கிறப்ப வந்து ஐ யூஸ் டு டெல் மை செல்ஃப், ஏ அருண் ஏதோ பண்ண காலேஜ்ல ஏதோ நீ பண்ணிருக்கடா அப்படின்ட்டு எனக்கு உள்ள மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் ஐ டிட் நாட் வேஸ்ட் மை டைம், ஐ டுக் திங்ஸ் சீரியஸ்லி அண்ட் ஐ வென்ட் ஃபார் இட். அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன். காலேஜ் டே ஃபைனல் இயர்ல they asked me to do MC. I did the MC in the last year college annual day. எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா ஸ்டாஃப், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் மத்தியில அங்க காலேஜ்ல இருந்த கேம்பஸ்ல என்னுடைய குரல் ஒலித்தது. நான் லூசரா இருந்த வந்து நான் வின்னரா மாறினேன். It's not a simple thing அந்த டைம்ல, because I overcame my confidence, and now it's been so many years and I couldn't stop that practice. You see all this, you see all this sheets, all these sheets, all the sheets, these are still vocabularies I'm collecting even now, because I'm telling to myself that nothing can stop me. உன்னையும் தெரிஞ்சுங்க guys, remember, in life nothing can stop you unless you stop yourself. I repeat that, in life nothing can stop you unless you have decided to stop yourself. And I don't want you guys to stop yourself, because the world is yours and I want you to go and come out as a winner. And that's what exactly happened. And now, you know what, I've crossed 20,000 plus vocabularies, and I feel that's my personal achievement. Now I don't need to do it, but I'm doing it because I want to prove myself that I can improve my communication still further. And Guggen, can you read this, what you see on the left hand side, in because this is one of a very, very, very important philosophy which I learned in my life. Guggen, can you hear me? It's not about what. Yes, sir. Go It's ahead. not about what happens in your life, but it's all about what you do. That's exactly, I want each and every one of you, please, please, please write this statement. It's not about what happens in your life, guys, but it's all about what you do towards that. And most of the people, they keep complaining that, oh, இது என் லைஃப்ல நடந்துச்சு, இது எனக்கு சரியா நடக்கல, எனக்கு இது இந்த வேலை தொட்டாலே எதுவுமே நடக்காது, விளங்காது. They keep saying things about what happens in their life. Nobody talks about what they can do. And the key is your action. Nothing else. நீங்க அதற்காக குறித்த ஒரு ஆக்ஷன் எப்போ நீங்க எடுக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் மாற்றங்கள் வரும். நீங்க அந்த இன்சிடென்ட் நடந்துட்டு அதான பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு அந்த இன்சிடென்ட் நடக்கும், முன்னேற்றம் இருக்காது. The more you get into action, you can change things entirely upside down. Now, for all the client presentation, they call me because they know what I am up to. I can do a dazzling presentation. You see all this presentation you see, and I do a relatively good presentation.
preparation, delivering, and making things happen. It's all about action, guys. Never ever forget that it totally depends on the action you take. Okay? What else I did? You want to know? I started talking in front of mirror. I started to write stories on my own. Allocated time to read newspaper every day during college days. This is what I said. அப்புறம் the state level technical presentations I took part and learned a lot of idioms and phrases to improve my speaking skills. Stylish pace of the, for example, the bridge is already underwater. அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது bridge water, அதுக்கு மீனிங் என்னன்னா things did not go well அப்படின்றதான் மீனிங். ஸோ அது மாதிரி நிறைய idiom phrases நிறைய கத்துக்கிட்டேன். And then I studied about the root word. Word for made is in our book. If you want, you can make a note of it. I can show you that as well. You see here, word for made easy. It's called Norman Lewis in the author. It's a very nice book. You see, it's quite big, but I finished reading it. After I graduated from college, நான் படித்தேன். அது எனக்கு இன்னும் ரொம்ப என்னுடைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு பிரோஜனமாக இருந்தது. அப்புறம் அப்போவே தென் ஐ செட் அப் அ குரூப் வச்சுட்டு நான் இங்கிலீஷ் வொக்காபுலரிலாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ன்னு ஒரு ஸ்பீக்கிங் கிளப் இருக்கு. இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ, என்கொயர் அபவுட் இட். உங்கள் காலேஜில் இருந்திருக்கலாம். ஸோ சி இஃப் யூ கேன் enroll in that and learn something. I finished காம்படென்ட் கம்யூனிகேட்டர்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. 10 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். அது முடிச்சு தென் ஐ பிகேம் அ competent communicator. அப்புறம் I முடிச்சுட்டு then I did a competent leader as well. அப்புறம் கிளப் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்பீச் காம்படிஷன்ஸ்ல I took part. அப்புறம் வேர்ட் ஆஃப் வீக்னு எங்க கம்பெனில I started sharing it so that நான் எனக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு lot of people got working professional got benefited out of that. அப்புறம் டிஃப்ரெண்ட் செமினார்ஸ் எல்லாம் நான் அட்டென்ட் பண்ணேன். என்ன மாதிரி பேசுறாங்க, என்ன மாதிரி அவங்க டெலிவரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் செமினார்ஸ் ஐ ஸ்டார்டட் அட்டென்ட். அண்ட் தென் ஐ ஃபாலோட் மெனி இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் ஆஸ் வெல். டெட்எக்ஸ் டாக்னு ஒன்று இருக்கு, நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியல, பட் யூ கேன் ஃபாலோ தேர் இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர். அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னு. தென் ஐ சேட் அண்ட் ஐ யூஸ் டு சிட் அண்ட் ரைட் த ஸ்கிரிப்ட். நான் ஒரு விஷயம் பேசணும்னா எப்படி இது பண்ணணும், பக்கமா உட்காந்து எழுதி பண்ணேன். And of course, the vocab collection, it's 1998 ல more than 20 years still I'm collecting across 20,000 word, which I feel it's a personal achievement. And also, so ஒரு stage வந்த பிறகு then I enrolled for advanced business communication from Mr. Ron சொல்லிட்டு ஆஸ்திரேலியா இருக்க. He's a communication coach. So he's the gentleman and he is one of my mentor as well. So அவர்கிட்ட I enrolled some of the course and I learned how to improve the communication. It just went to a different level. Guys, do you think all these things, what you see on the screen, is it easy thing or tough thing? Again, I'm telling you, in life, it's not about what happened. It's all about what you do. These are the 15 things I've done to improve where I am right now. நான் உங்களை இது எல்லாமே நீங்க 15 பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. பட் அட்லீஸ்ட் நீங்க கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிக் அட்லீஸ்ட் ஒன்லி ஒன் ஃப்ரம் திஸ் லிஸ்ட். தட்ஸ் மை சிம்பிள் ரெக்வெஸ்ட். பிக் ஒன், கோ ஃபார் இட், அண்ட் யூ வில் dazzle your communication. Okay? I'm almost done with this. Closing thought. Gagan, are you there? Yes, sir. Can you read? If your friends or college mate says that you cannot speak fluently in English, take that as a challenge. Because that process of proving them wrong gives you great happiness and helps you to realize you. Thank you, Gagan. இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் நம்மளோட லைஃப்ல சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு நீ சரியாக மாட்ட அப்படின்ட்டு. நிறைய பேர் சொசைட்டி அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு. பை தி வே, அப்படி சொன்னாங்கன்னா டேக் தட் அஸ் அ சேலஞ்ச். நான் பண்ணது எல்லாமே என்னோட லைஃப்ல பண்ணது எல்லாமே ஐ டுக் தட் அஸ் அ சேலஞ்ச். நான் ஓலை வீட்டில் இருந்தப்ப இவரு பெரிய கலெக்டர், இவரு வீடு வாங்கி கட்டிடுவாங்க. அண்ட் ஐ லிவ் இன் அ 7 bedroom
Yeah, 7 bedroom, 6 bathroom, 4,000 square foot bungalow closer to a beach. I took that as a challenge. And communication, what you saw. And there are many things I can tell you guys, but yaar enna sonnalum, take that as a challenge because you are more than what you think of you. That's a message I wanted to tell you as part of this session. I'm repeating that you are more than what you think of you. And if you want an example and you're talking to that person, if I can do, you can do. Now, no, பெரிய அப்பா டக்கர்லாம் இல்லவே இல்லை. Again, I'm telling you, from the level I came from, I am nothing. But by God's grace, again, it's all credit to the Almighty because I truly, truly, truly believe in the Almighty grace, Almighty blessings, and on top of it, the hard work and the effort what I put. எனக்கு நடந்த வாழ்க்கையில வந்து நானும் அங்க எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கலாம், பட் ஐம் சிட்டிங் ஆன் த அதர் சைட் ஆஃப் த வேர்ல்ட். நைட் எனக்கு மணி 1:30 ஆகுது. ஐம் டாக்கிங் டு யூ நவ் அண்ட் ஷேரிங் மை ஸ்டோரி. Because the greater pleasure in life is doing what people say you cannot do. If someone say you cannot do, make them wrong, prove them wrong, and you can do that. And this is how I have developed my communication. So what did we learn today? We learned to form some communication, verbal, non-verbal. We talked about the thoughts and the words. எவ்வளவு முக்கியம். 3 communication barrier பார்த்தோம். How to influence your thoughts and words, RWS பார்த்தோம். Wordsக்கு வந்து vocabulary collection பார்த்தோம். Tips to overcome barriers. I've shared the different tips. You can pick anything. And I shared my real life example, how I was humiliated. நான் எப்படி வெட்கப்படுத்தப்பட்டேன் and எப்படி நான் overcome பண்ணினேன். And also the closing thought is nothing but prove them wrong. We came to the last part of the session. Okay, I hope you guys had a great learning. I'm going to stop the recording.